நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான். கண்ணே உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சியை கட்டவான்னா. அவங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு கேரளா பெண்களுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள், ஒரு பூவே வந்து வாசல்ல பூக்கோலம் போட்டா அது தமிழ்நாடு. ஏன் பேபி புருஷனை விட பொண்டாட்டிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியா ரொம்ப வருஷமா உயிர் வாழ்றாங்க, அது எப்படி? ஏன்னா பொண்டாட்டிங்களுக்கு பொண்டாட்டி இல்லல்ல, அதனாலதான். சாம்பார்ல புளிக்கரைச்சி ஊத்த மறந்துட்டேன் மேடம். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சாரி மாமா இன்னைக்கு நான் சாம்பார்ல புளிக்கரைச்சி ஊத்த மறந்துட்டேன் அப்படின்னு. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமாங்க? பரவாயில்ல பாரதி, நீ சமைக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயித்துல புளிய கரைச்சிருச்சிட்டி அப்படிங்கிறாருங்க. இப்ப ஏன் புருஷன் இருக்காரு பாருங்க, ஏன் புருஷன் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. சரி, எழுத்த வீட்டுல சாந்தி சாந்தின்னு ஒரு அழகான ஃபிகர் இருக்கு. எழுத்த வீட்டுல அந்த சாந்தி கூப்பிட்டா போதும் உடனே ஆஜராயிருவாரு. போய் வந்தேன் அப்படின்னு போய் ஆஜராயிருவாரு. தீபாவளிக்கு காலையில பலகாரம் செய்யணும்னு குலோப்ஜாம் வாங்கிட்டு வான்னு ஒரு கூப்பிடுது, ஓடுறாரு. டால்டா பாக்கெட் வாங்கிட்டு வான்னு கூப்பிடுறாரு, ஓடுறாரு. இந்த பச்சரிசி மாவு பாக்கெட்டை மறந்துட்டேன்னு கூப்பிடுறாரு, ஓடுறாரு. நான் கடுப்பாயி இங்க கூப்பிட்டு தனியா வச்சு, ஏயா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அதானே என்னைய கட்டிருக்கிய. இப்ப நான் கூப்பிட்டு வர தனியா கூப்பிட்டேன், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அவங்க உன்னை எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க, இப்படி பண்றியேன்னு. மிஸ்யூஸா பண்ணா சாந்தி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு நான் நினைச்சேன் சாந்திய. இப்ப சூப்பருக்கு ஆஃபருக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு தெரிஞ்சா நான் ஏன் நடுவுல உட்காந்துருக்கேன்? இப்போ உங்க மனைவி அழகா இருந்தா அது சூப்பர், அவங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருந்தா அது ஆஃபர். கடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் என்ன வித்தியாசம்? நின்ன இடத்துல சுத்துனா அது கடிகாரம், நிக்கவே முடியாம சுத்துனா அவன் தான் குடிகாரன்.